என்னம்மா உடம்பு சரியில்லாம எனக்கு ரொம்ப அழுகையாவே வந்துருச்சு பேபி. ஆனா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியவே இல்ல. கூட்டு போனா என்னம்மா அப்பா உன்னை நல்லா சூப்பரா தானே கூட்டு போவான். அம்மா கூட்டு போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. பேபி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சூப்பராக செஞ்ச சாம்பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ நான் சமையல் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2-3 நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோவே போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு உடம்பு சரியில்லை. நான் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சரியா போடாத இருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலரா போடலான்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சு. அதுக்குள்ள என்னன்னு தெரியல, பேபிக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல 2 நாளா இருந்துட்டு நீ தான் வீட்டுக்கு வந்தாரு. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ரொட்டீன் vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சமையல் வேலையை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஜெயசிதா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு. என்ன சமைக்க போறேன்? கிள்ளி போட்ட சாம்பார் தான் சிம்பிளா பண்ண போறேன். இங்க பாரு, கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பயிர் வேக வச்சிருக்கேன். கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க, மிளகாவை கிள்ளி போடுவாங்கல்ல, அதான் கிள்ளி போட்ட சாம்பார். வெத்து சாம்பார் சொல்லுவாங்கல்ல. ஆமா, கிள்ளி போட்ட சாம்பார், முழு மிளகாய் சாம்பார், அது மாதிரி கூட சொல்லுவாங்க. அதான் சாம்பார் பயிர் வேகுது, சாப்பாடு இருக்கு. ஸோ சும்மா ஸ்நாக்ஸ்க்கு வந்து 2 சக்கரவள்ளி கிழங்கு வந்து அவிக்கலாம்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். அங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், தயிர். சங்கீதாவே செஞ்ச தயிரா? ஆமா, நான் தான் வீட்லயே தயிர் ஹோம்மேட் தயிர். அப்ப தயிர் இருக்கு. உனக்கு வந்து ஆலோவேரா ஜூஸ் போட போறேன். மோர் போட்டு அதனால அதுல கலக்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் எல்லாம் குறையும். அதனால ஆலோவேரா ஜூஸ் தான் ரெடி பண்ணேன். கிளிப்போட் சாம்பார் சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல். ஓகே, அதான் இன்னைக்கு சிம்பிளா சமையல் செய்ய போறேன். செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. அப்படியே ஃபுல் டே ரொட்டீன் மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஜெஷிதாவும் வேற கூட்டிட்டு வரணும்ல. ஜெஷிதா வருவா ஸ்கூல்ல இருந்து. போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் தான் வண்டியில கூட்டிட்டு போனேன் ஜெஷிதா ஸ்கூலுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா நீங்க சூப்பரா வண்டி ஓட்டுறீங்கம்மா, ஸ்லோவா. அப்பனா வேகமா ஓட்டுவாரு. நீங்க ஸ்லோவா ஓட்டுறீங்க, சித்தப்பாவும் ஸ்லோவா தான் ஓட்டுவாரு. அப்பா மட்டும் தான் அப்பா மட்டும் தான் வேகமா ஓட்டுறான்னு சொல்லிக்கினே வந்தாவ. எனக்கு நானே என் லைஃப்ல ஒரு பாடம் இப்பதான் நான் கத்துருக்கிறேனே. சோ எல்லாத்துக்குமே நான் பேபி தான் ஃப்ரெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணிருப்பேன். எந்த ஒரு விஷயம், சும்மா இந்த கடைக்கு போறதுனாலும் சரி, எல்லாமே எனக்கு எதுவுமே நான் வந்து கல்யாணம் ஆன பிறகு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எடுத்துக்கல. நம்ம வந்து இதுவும் ஒரு சந்தோஷம் தானே. இப்போ நம்மள ஒருத்தங்க அடிமையா வச்சு நான் தான் எல்லாமே குடும்பத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு பாக்குறது வேற. ஆனா நம்மளே எல்லா பொறுப்பையும் இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துட்டு நமக்காக எல்லாமே செய்யும் போது அது நம்ம ஒரு சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நேத்து பேபி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப அழுகையாவே வந்துருச்சு பேபி. ஆனா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியவே இல்ல. ஆனா அடுத்து என்ன பண்றது? ஆமா, அடுத்து எனக்கு வண்டியுமே நான் பேபி நல்லா இருக்கும் போதெல்லாம் என்ன வண்டி ஓட்ட சொல்லுவாரு. சும்மா கடைக்கு எடுத்துமா சொல்லுவாரு. எனக்கு பயமா இருக்கும். நான்லாம் வண்டி எல்லாம் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிடுவேன் நானு. ஆனா வண்டி எல்லாம் நான் ஓட்டி இருக்கேன். சென்னையில ஆபீஸ் போகும்போதெல்லாம் வண்டி எடுத்துன்னு போயிருக்கேன். இருந்தாலும் பேபி தான் வண்டி ஓட்டு வரல. நான் வண்டிலாம் ஓட்ட மாட்டேன், நீயே போய் எல்லாத்துக்குமே பேபியை சொல்லி அனுப்பிச்சிருவேன். அப்ப நான் ஒரு டைம் வண்டி ஓட்டும் போதுமே ரோட்ல ஓட்டும் போது எனக்கு பயமா இருந்துச்சு. ஆமா, ஒரு தடவை கிராஸ் பண்றது பயந்துகிட்டே வண்டி ஓட்டுவேன். இன்னைக்கு ஜெஷிதா வந்து நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டு போனேன். நேத்து வந்து அவங்க சித்தப்பா வந்தாரு, அவர் அங்க கூட்டும் போய் விட்டுட்டு அப்புறம் நாங்க வந்து போயிட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே கூட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில ஏறி உட்காந்துட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பயம் கூட இல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் நாள் பயமா இருந்தது, இன்னைக்கு பயம் இல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் நாள் இல்ல பேபி, இம்மா நாள் நான் வண்டி எடுத்தாலே நான் பயப்படுவேன். ஏன்னா எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது. நானே நினைச்சிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். வேற வழி இல்ல, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானே ஜெர்சியை கூட்டு போய் ஸ்கூல்ல விடும்போது ஒரு பயம் கூட இல்ல. இன்னைக்கு நானே எடுத்தேன். ஸ்லோவா வண்டி பார்த்து 2 பக்கம் பார்த்து கிராஸ் பண்ணி கடை கூட்டு போய் கிரையான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது காய்கறி எல்லாமே வாங்கிட்டு இன்னைக்கு நான் வந்துட்டேன். அப்பதான் நான் நினைச்சேன், இவ்வளவு நாள் வந்து ஒரு பயம் இருந்தது. நம்ம பொறுப்பு எடுத்துக்காம ஜாலியா இருந்ததுனால அந்த பயம் இருந்தது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கும் போது அந்த பயம் எல்லாம் இல்ல. இன்னைக்கு நம்மளும் இப்பதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு. ஆனா அந்த பொறுப்பு வரும்போது அந்த பயம் எல்லாம் ஓடி போச்சு பேபி. அதான் வேணாம்னு இருந்திருப்பா. இப்ப வந்து சரி போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட் வந்துச்சு. ஆமா, பயந்துகிட்டே வண்டி ஓட்டுறதுனாதான் நமக்கு பாப்பா வேற இருக்கால கூட, அதனால பயப்படுவோம். அப்ப நான் போய் நானே வண்டியில போய் பாப்பா விட்டுட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஜாலியா காலையில இந்த கடைக்கு போனேன் வண்டி எடுத்துக்கிட்டு. ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆமா, எப்பவுமே எப்பயாவது ஒரு சில டைம் உடம்பு சரியில்லைன்னா அப்ப நீ தானே அந்த வேலை செய்யணும். அதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லாத புரியுதா? வருஷத்துல
நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் இது மாதிரி பேபிக்கு உடம்பு சரி எனக்கு நிறைய டைம் உடம்பு சரியில்லாத இருந்திருக்கு, பெட்ல சேர்ந்திருக்கேன், சர்ஜரி பண்ணிருக்காங்க. பேபி வந்து பார்த்தோன்னா தனியாவே கூட என்ன பாத்துக்கிட்டாரு, யாருக்கிட்டயும் சொல்லாமே எனக்கு நல்லாவே பாத்துக்கிட்டாரு. ஆனா பேபிக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க சொன்ன உடனே நான் ஒரே அழுக காரணம் அழுதுகிட்டே வரேன் நான் மாட்டுக்குன்னு. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் வந்து கொஞ்சம் சரியாயிருக்காரு. நானும் வந்து பொறுப்பா மாறிட்டேன். சரி சரி சரி. இப்போ உனக்கு வந்து ஜூஸ் போடுறேன் நானு. ஓகே. சோ என்ன சொல்ல வந்தேன்னா, நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்ல நம்ம மாறுறதுக்கு. ஆமா. அது மாதிரி நானே வண்டி எல்லாம் தானே எடுத்து ஓட்ட பயம் இல்லாத கத்துக்கிட்டேன். தானே வந்துருச்சு அதுவே. சரி. இன்னைக்கு போய் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து இது எல்லாமே நான் தான் வாங்கிட்டு வந்தேன். சின்ன வெங்காயம், காய், பீட்ரூட்டு கடைக்கு போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து அதுவே பெரிய விஷயம் தான். எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. பரவாயில்ல. இன்னைக்கு சமைக்க போறேன். சோறு வெந்துட்டு இருக்கு. ஜூஸ் போட்டேன். நான் சமைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு கத்தாழை மோர் தான் பண்ண போறேன். கத்தாழை மோரா? பாருங்க அது உள்ள இருக்க ஜெல்லு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டேன். நல்லா தண்ணியில அலசிக்கணும். கசக்கவே சூப்பரா இருக்கும். சரி, இதுல வந்து புதினா இலை நான் போட்டுக்கலாம். ஏன்னா அதுவுமே வாசனையா இருக்கும். குளிர்ச்சி தானே உடம்புக்கு. தயிர் வீட்டுல சங்கீதா செஞ்ச தயிர் அழகா கட்டியா கேக் மாதிரி வரல. ஓகே, நல்லா இருக்கு சங்கீதா தயிர். சூப்பரா. இது வந்து பாக்கெட் பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். பால்லே பால் யூஸ் பண்ணேன். பால்லே பால்ல தயிர் பண்ணா நல்லா சூப்பரா வருது. டேஸ்ட்டுமே அந்த பசும்பால்ல பண்ணா எப்படி அந்த புளிப்பு சுவையெல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. தயிர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்ற அந்த இன்னும் வேற பால்லாம் பாக்கெட் பால்ல போட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேன். ஸ்வீட்டா வேற மாதிரி டேஸ்ட் இருக்கு. இது நல்லா இருக்குண்ணா. தயிர்ல பால்லே பால் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாத அப்படியே அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் தண்ணி சேர்த்து இது தெரியும். ஓகே. லாஸ்ட் டைம் நான் மோர் அடிச்சல, அப்போ நிறைய பேர் இஞ்சி அப்புறம் வந்து இந்த புதினாலாம் போட சொன்னாங்க. நான் வெறும் பிளைனா மோர் அடிச்சல. அப்ப ரெடி ஆயிடுச்சா? ரெடி. ஒரு பச்சை கலரா ரெடி பண்ணிருக்கீங்க. மோர் நல்லாவே இருக்கும். அதெல்லாம் பச்சை கலர்ல மோர் திருவிழா டைம்ல எல்லாம் போட்டு குடுப்பாங்களே மோர். இது புதினா அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு. புதினா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது குடி. சரி, ஓகே. சூப்பரா மோர் உப்பு போட்டு நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் குடிக்க போறேன் மீதி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா லஞ்ச் வந்து சமைச்சாச்சு. இங்க பாருங்க ஒயிட் ரைஸ் சமைச்சிருக்கேனா. ஒயிட் ரைஸா? ஆமா, ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார். இதுதான் கிள்ளி போட்ட சாம்பார். மிளகாவே காணோம். நான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு போடல. வந்து போடல. நான் காரம் இல்லாத சமைக்கணும்ன்றதுக்காக மிளகாய் போடல. அதனால கிள்ளி போட்ட சாம்பார். முட்டை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் பீட்ரூட் பொரியல் பொரிச்சியா இது ஃபில்டர்ல வச்சிருந்தா எண்ணெய் அதிகமா இருந்ததுன்னா ஃபில்டர் ஆகி கீழே எங்க போற எவ்வளவு எண்ணெய் வந்திருக்கு. கொஞ்சம் நிறைய ஊத்துன நீ கொஞ்சம் தான் இப்ப எண்ணெயே ஊத்துன. சரி, அது வதங்க எண்ணெய் மட்டும் தனியா தெரியுது. அதனால ஒரு ஃபில்டர்ல போட்டு வச்சிருக்கேன் மட்டும் ஒழிட்டு சொல்லிட்டு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன். ரொம்ப நாள் வந்து பார்த்தேன்னா பிஸியாவே இருந்ததுனால இட்லிக்கு ஊற வைக்கவே இல்லை, அரைச்சி போடவே இல்லை. இட்லி அரைச்சி போடணும். ஆமா, உளுந்து கொஞ்சமா ஊற வச்சிருக்கேன். உளுந்தும் இட்லி அரிசி. ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கி வரலாம். ரேஷன் அரிசி இட்லி அரிசியும் குதிரைவாளி போட்டிருக்கேன். குதிரைவாளி சாணம். சரி, ஓகே. கொஞ்ச நாள் இட்லி அரிசி இருந்ததா, சரி கூட அதையும் கலந்து போட்டு அப்படியே ஊற வச்சாச்சு. நான் இப்போ போய் மொட்டை மாடிக்கு போயிட்டு துணி காய வச்சுட்டு வரேன். என்னோட துணி ஒரு செட்டு துவைக்கணும்னு சொல்லிட்டு நேற்றே எடுத்து வச்சேன், துவைக்கவே இல்லை. நம்ம துணி காய வச்சுட்டு வரேன் போயிட்டேன். ஓகே, சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு. பேபி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சூப்பராக சாம்பார், கிள்ளி போட்டு சாம்பார், காய். ஒரே ஒரு பொரியல் தான். இன்னொரு பொரியல் கூட பண்ணிருக்கலாம் போல. கொஞ்சமா இருக்குது. காய்கறி தான் நிறைய சாப்பிடணும். நீ சாப்பிடலாமா? டைம் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு சூப்பரா செஞ்சுட்டாரு இன்னைக்கு. நிறைய பேர் வீட்டுல காய்கறி சமைச்சாலுமே சரி 2-3 பொரியல் வகை செய்வாங்க, குழம்பு செய்வாங்க. அப்புறம் ஈஸியா செய்வாங்க செய்யுங்க எல்லாரும். நம்ம வந்து ஒரு சாப்பாடு ஒரு பொரியல் அது செஞ்சாலே பெரிய விஷயம். அதனால குழம்பு தான். பொரியல்லாம் கூட இது வரைக்கும் மேக்ஸிமம் செஞ்சதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டது இல்லை. வெறும் மீன் குழம்பு அவ்வளோதான். கறி குழம்பு வச்சா சிக்கன் குழம்பு. அந்த சைட் டிஷ்னு பார்த்தா முட்டை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா அவிச்சு வைக்கிறது. வேற எதுவும் வந்து ஸ்பெஷலாக செய்யறதே கிடையாது. சரி, இதுக்கப்புறம் எல்லாமே கடகடை செய்யலாம். சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச்லாம் சாப்பிட்டு மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் துணி காய வைக்கலாம்னு சொல்லிட்டு. செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சரியான வெயில். சரி, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே ஊஞ்சலில் உட்காந்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் நிழல் தான். ஸோ நல்லாயிருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் பார்த்துக்கிட்டு. இங்கே பாருங்கள் மாடி தோட்டம் செடியெலாம்
ஸோ ஈவினிங் தான் தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. நேற்றுலாம் தண்ணி ஊற்றவே இல்லை. ஸோ ஈவினிங்காக தண்ணி ஊற்றி சரி பண்ணும். ஸோ ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை மாற்றி மாற்றி வந்துன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி டென்ஷனாக கடுப்பாக இருக்குது. ஸோ என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தேன்னா ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் விளாட்லாமேன்னு சொல்லிட்டு ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்கேன். போய் ஜஷுதா ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரணும். ஸோ துணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியே காய வச்சுட்டு போய் ஜஷுதா ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரலாம். அவள் ஒரு 4-5 நாளாகவே சூப்பு கேட்டா ஃப்ரெண்ட்ஸ். நானும் மறந்து போயிட்டேன். அவன் சூப்பு வைக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஸோ ஈவினிங்காக சூப் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு இல்லைன்னா வெஜிடபிள் சூப் ஏதாவது பண்ணணும். ஸோ இப்போ துணி காய வச்சுட்டு கீழே போயிட்டு ஜஷிதா போய் கூட்டின்னு வரலாம். நான் ஜஷிதா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு போல இருக்கேன். வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். சங்கீதாவே போய் சிங்கிளாக கூட்டின்னு வந்துட்டாரு. சிங்கம் களை இறங்கிடுச்சுன்ற மாதிரி நானும் எல்லா வேலையும் செய்வோம் பேபி. ஜஷா அம்மா எப்படிம்மா வண்டி ஓட்டுறேன்? நல்லா ஓட்டுறேன்னா சரி. டெய்லியும் உன ஸ்கூலுக்கு அப்பா இட்டு போய் விடணுமா அம்மா இட்டு போய் விடணுமா சொல்லு. ஏமா அப்பா கூட்டு போனா என்னம்மா? அப்பா உன்னை நல்லா சூப்பரா தானே கூட்டு போவான். அம்மா காலையில அதான் சொன்னேன்ல ஆலம் போட்டு வச்சுட்டா அழகா. ஜெஷிதா ஏய் பரவாயில்ல நல்லா எழுதிருக்கியம்மா. ஸ்டார்லாம் போட்டுக்கிறாங்க ஜெஷிதாக்கு. ஜெஷிதா யூனிஃபார்ம்லாம் கரெக்டாம துவச்சு தரேன். இன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்டாங்க. மாம்பழம் எல்லாம் பூசின்னு வந்து நீ மாம்பழம் சாப்பிடறதுக்கு குத்தாமிச்சல அதான் மாம்பழத்தை பூசி நான் போயிட்டேன். யூனிஃபார்ம் கழட்டி துவச்சு போட்டேன். அப்படியே வந்து பார்த்தேன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் ஓகேவா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் உனக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு கொடு. ஆமா சாப்பிடலாம். மாவுலாம் அரைக்கணும், நிறைய வேலை கிடக்கு. ஏமா சாப்பிட்டா நல்லதுமா உடம்புக்கு ஹெல்திமா இருக்கு. வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா. உன ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தல அப்ப வரும்போது வாங்கிட்டு வந்தேன். கரெக்டா சொல்ற பார்த்தா நம்ம வீட்ல என்ன இருக்கு இல்லன்னு. என்ன சூப்புமா வேணும் உனக்கு? என்ன சூப் வேணும் உனக்கு? வெச்சி சப்பல் சூப். அதனால அல்லாதமா நான் குடிக்கவே இன்னைக்கு ஆனா கொஞ்சம் போடு. சரி வெஜிடபிள் சூப் கொஞ்சம் போடுன்றாரு. ரொம்ப நாளா கேட்டுக்கிறேன், நானும் செய்யவே இல்லை. இன்னைக்கு சூப் செஞ்சலாம் ஓகேவா? ஓகே. ஜெஸ்டாக்காக சூப்பு. ஐ நீங்க கலல இத மாத்தி வச்சிக்கிறீங்க. இல்லம்மா அது குப்பை தொட்டிக்குமா. அது எதுவும் பண்ணாத. டஸ்ட்பின் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இன்னும் முடியல. ஆமாம்மா அது வந்து நம்ம டஸ்ட்பின் வைக்கணும்ல, அதனால அதுதான் இப்போ நமக்கு டஸ்ட்பின் வைக்க போகிறோங்க. வை அங்கேயே வை. என்ன ரிஷிதா பார்க்குறா? பேக் மாட்டின்னு கிச்சனில் என்ன பண்ணுற? சூப்பர் ரெடி பண்றேன். சூப்பர் ரெடி பண்றத பாக்குறாளா? பேக் மாட்டின்னு வந்துறாரு பாக்கிறதுக்கு. ஆமா. கையில என்ன வச்சிருக்க? இமேஜ் பண்ணுங்க. ஒரு சார்ஜ் நான் வெங்காயம் வச்சிருக்கேன். கையில வெங்காயம் வச்சிருக்கேன். ஏய் வெங்காயத்தை குடுமா. சூப்புக்கு போடுறது வேணும். நீ வெள்ளாடுறதுக்கு வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்புக்காக எல்லாமே வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காரு சங்கீதா. இஞ்சி பூண்டு பொடியா கட் பண்ணிக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கேன். கேரட் பீன்ஸ் சரிம்மா இது 3 சேர்த்து தான் செய்ய போறேன். ஆமா. ஸ்வீட் கார்ன் அடிக்கலாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேக தானே வைக்க போறோம். ஸோ அதனால அப்படியே தோல் எடுத்துட்டு உரிச்சு வச்சுக்கலாம். தேவையான பொருள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு சூப் வந்து சீக்கிரமா ரெடி பண்ணலாம். ஜெஷிதா இங்க வா. அம்மா செஞ்சு தர போறாங்க. நீ பேக் மாட்டின்னு போய் அங்க என்ன பண்ண போற தங்கம்? சரி பார். ரொம்ப நாளா சூப் கேட்டுன்னு இருந்தா ஜெஷிதா தான். நீ தான் சூப் ஒரு வழியா ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி செஞ்சிடலாம். சூப் தான் செய்ய போறேன். அது தேவையான எல்லாமே கட் பண்ணி ஆப்ரான் எங்க சங்கீதா? என்னோட ஆப்ரானா? ட்ரெஸ்ஸே ஃபுல்லா நனைஞ்சு போயிருக்குது. ஆப்ரான் ஒன்னு வாங்கி கொடுத்தேனே. எதுக்கு வாங்கி கொடுத்தேன் நானு? பாத்திரம் விளக்கும் போதெல்லாம் அதை போட்டுதான் பேபி கழுவுனா. சும்மா அந்த காய்கறி வெட்டுறதுக்கு அதை அலசி அப்படியே கை பட்டு ஆயிடுச்சு. ஆப்ரான் எப்ப தேவையோ அப்ப போடல. இப்ப போட்டுன்னு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன தெரியாத இருக்குல்ல. சரி பட்டர் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப் செய்ய வந்து பாத்தீங்கன்னா பட்டர் இருந்தா பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட இப்போதைக்கு பட்டர் இல்ல. வீட்டுல என்னென்ன பொருள் இருந்தோ அது மட்டும் வச்சுதான் சூப் செய்ய போறேன். அதனால பட்டருக்கு பதில் எண்ணெயை ஊத்திக்கிறோம் ஓகேவா? ஓகே.
எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்து செஞ்சுக்கலாம். ஆமா, கொஞ்சமா எண்ணெய், லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு அதுல பொடியா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியும் பூண்டும் சாப் பண்ணி வச்சிருக்கிறோம். அது கூட அப்படியே குட்டி வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ள வந்துட்டாரு, அப்பப்ப எட்டி வந்து பாக்குறாரு சூப்பு. சூப்பு குடிக்கலன்னா தானே இருக்குது. அப்படியே ஆனியன் அப்படியே லைட்டா வதக்கலாம். ஆனியன் லைட்டா வதக்கிட்டு அப்படியே நம்ம வச்சிருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா அப்படியே கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். சரி, ஸ்வீட் கார்ன் வீட்டில் இருந்துச்சா அதனால அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் வதவும். ரொம்ப சிம்பிள் தான், சூப்பராக செய்யறது. இருக்கிறதுல ஈஸியான ரெசிபி. ஆமா, வதக்கி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்ச உடனே இறக்கி சாப்பிட வேண்டியதான். உப்பு போட்டு கொஞ்சமா பெப்பர் தூள் போட்டு அவ்வளோதான். சேர்த்த காய்கறிலாம் சூப்பராக வதங்கி வச்சிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அப்பதான் நல்லா வேக வச்சு அந்த சாதம் எல்லாம் இறங்கணும். காய்கறியோட சாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்பதான் கிடைக்கும். இன்னும் சொம்பு தண்ணி குடிச்சிக்கிறேன், ஒரு சொம்பு பத்தாது, கொஞ்சம் தண்ணி. ஓகே, சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமா சேர்த்துருக்கேன். ஃபைனலாக உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா தண்ணி வந்து சுண்டிடும். நல்லா கொதிக்க வச்சு வேகட்டும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கார்ன் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸ்வீட் கார்ன் இருக்குது, அதை அப்படியே அரைச்சி ஊற்றிட்டேன். ஸ்வீட் கார்ன் போடாதவங்க வந்து வெறும் காய்கறி, கேரட், பீன்ஸு இல்லைன்னா எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா கட்டியா வரதுக்கு கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் இருக்குல்ல, அதை கரைச்சி விட்டா கட்டி ஆயிடும். நம்ம இதை கார்னே இருக்கு, இதே அரைச்சி ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். கற்பூரவள்ளி இலை இருக்குல்ல, ஆமா, அது பஜ்ஜி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க பேபி. கற்பூரவள்ளி இலையே பஜ்ஜி போட்டு சாப்பிடுவாங்க. ஜெஷிடாவும் சளி பிடிச்சு இருமி தான் இருக்கா, சூப்பு குடிச்சிட்டு தண்ணி ஊத்திட்டு போய் பார்த்துட்டு வரலாம் மொட்டை மாடியா? இல்ல பஜ்ஜி ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேக்குறேன். சரி, பார்க்கலாம். நான் பஜ்ஜி மாவு இருக்கு வீட்டுல, ஆனா பஜ்ஜி இது வரைக்கும் போடவே இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப் வந்து கொதிச்சிட்டு இருக்கு நல்லா. இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கான் வச்சிருந்தேன்ல, அரைச்சி வச்சிருந்த கானை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு ஃபுல்லா கொஞ்சம் திக்கா வரும் நம்ம குடிக்கிற ஸ்டேஜுக்கு. ஓகேவா? அதனால தான் இனிமே அரைச்சி ஊத்திக்கிறேன். ஸோ அதான் ஸ்வீட் கார்ன் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சூப்ல கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அவ்வளோதான், சூப் பத்தி அந்த கலர்லாம் நல்லா அழகா வந்துடுச்சு. கொஞ்சம் திக்கான உடனே நம்ம வந்து இறக்கிடலாம். அப்படியே இது கூட வந்து ஃபைனலாக பெப்பர் தூள் மட்டும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பெப்பர் தூள் காரத்துக்கு பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இஞ்சி பூண்டு அதோட ஃப்ளேவர் தான். தேவைப்படுறவங்க பச்சை மிளகாய் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனால் சூப் பண்ணுறது நல்லா ஹெல்த்தியாக குடிக்கிறதுக்கு தானே, அது முக்கியமாக நான் ஜெஷுதாக்காக செய்கிறேன். ஸோ காரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சேர்க்கலை. நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாகவும் நமக்கு தேவைன்னா அதிகமாகவும் வந்து பெப்பர் தூள் எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும், 3 பேர் தானே குடிக்க போறோம். அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுண்டன உடனே நம்ம இறக்கிடலாம். சூப்பர் ரெடி ஆயிடும். கொத்தமல்லி இலை இருக்கு, நான் போயிட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சமா கட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் சூப். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்பமே எங்க அம்மா என்ன குத்திட்டு போறாங்க சூளுக்கு கறிக்கலாம். நான் வாங்காது, எங்க அம்மா வாங்கி தராங்களா, நான் காய்ச்சி அவங்க கூக்கறானா, நான் இன்னும் சேர்க்க மாத்திக்கிறேன்னா அப்புறம் நாங்க போயிடுவோம் கடையில வாங்கிட்டு. சரிம்மா சைக்கிள்ல கூட்டு போனா கடைக்கு, இங்க பக்கத்துல ஒரு கடை இருக்கு ஃப்ரெண்ட். சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டா உட்கார வச்சு கூட்டு போனா தான் சொல்லிட்டு இருக்கா. அத ராகமா சொல்றா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவ பேசுறது. சைக்கிள்ல காசு அவ குடுக்கறாள, பொருள் வாங்கி எடுத்து வந்து சைக்கிள்ல மாட்டி எடுத்துட்டு வந்தான்னு சொன்னா. அவகிட்ட காசு கொடுத்தா இவளே வாங்குற, காசு கொடுத்து இவங்க பொருள் வாங்குறது போறதுலாம் சொன்னா வாங்குவா. ஆமா, அதனால அதான் கதையா சொல்றா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிண்ணம் உனக்கு எவ்வளவு வந்து மிளகு தேவையோ அவ்வளவு தூரம் நீ போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, வேற லெவல்ல சூப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தண்ணி உடுக்கு கொத்தமல்லி வேணும். கொத்தமல்லி வேணுமாமா? ஊத்தி தரமா உனக்கு. காய்கறி தண்ணி எல்லாமே சாப்பிடணும். ஓகே, கரெக்டா இருக்கும் பேபி. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா. ஆமா, பேபி நிறைய வச்சேன்னு கேட்டாரு. கரெக்டா தான் இருக்கும். ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாதான் அப்புறம் சூப்பு சத்து இல்ல.
சரி கலர்ஃபுல்லா சூப் இருக்குல்ல வெஜிடபிள் சூப் வேற லெவலாக ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அவ்வளவுதான். எனக்கு தூக்கி காட்டுங்களா அவளை காட்டு Wow. சுடும் ஜெஷிதா நல்லா இருக்கா நீங்க தோசை சாக்லேட் அதுமா தோசை தெரியலவா லைன் தெரியாதுமா சாச்சா சூச்சா. சாச்சா உட்காந்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் சூப் எடுத்துட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஜஷிதாவும் சங்கீதாவும் நல்லா இருக்குதாம்மா என்னம்மா வெல்கம் வெல்கம் தேங்க்யூ குடிங்க சுடலையா சூப்ப ஆடிட்டு சரி சரி இருந்தது ஊறி ஊறி சாப்பிடுறோம் சுட சுட குடிச்சாதான் சூப் நல்லா இருக்கும் ஆமா ஆற வச்சு குடிக்கிறீங்களா ஆனா சூடா தான் இருக்கு பேபி ஜஷிதா குடிக்கிறா சங்கீதா சரி ஓகே நீ குடி பேபி நான் குடிச்ச சாப்பாடாடா சரி சரி சாப்பிடு நல்லா இருக்கு கலர்ல நான் சூப்பரா பெப்பர் ரெடி தூள் ஆயிடுச்சு கொஞ்சம் நிறைய சூப்பு. போட்டுக்கிட்டேன் எல்லா காய்கறியும் வெந்து வயிற்றுக்கு சாத்து இல்ல உப்பு தானே இருக்கும் பெப்பர் வேணும் உனக்கு போட்ட கொஞ்சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு சாப்பிடும்